ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரம்ஜான் ஸ்பெஷலாக அட்டகாசமான சிக்கன் பிரியாணி நல்லா உதிராக அட்டகாசமான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ அரிசியும் 1/2 கிலோ சிக்கனுக்கும் கரெக்டான அளவுகள் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து 2 வாட்டி கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்காக 5 போல் கிராம்பு, 2 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். பட்டை வாசனை அதிகம் பிடிக்காதுங்கிறவங்க கொஞ்சம் மட்டும் குறைச்சிக்கோங்க. 3 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், இது மட்டும்தான் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்லை. 1/2 கிலோ பிரியாணிக்கு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி இந்த மாதிரி கையில் நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் பாதி அளவு தக்காளி, 125 கிராம் தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடியாக. தயிர் 75 ml. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவு பிரியாணிக்கு. காரத்துக்கு தனி மிளகாய் அதே மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கலருக்காகவும் காரத்துக்காகவும். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கலாம். பாத்திரத்தில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலாவை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். இப்போ வெங்காயம் சூப்பராக வறுபட்டுருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். 1 கிலோ பண்ணுறீங்கன்னா அளவை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து பாதியாக அளவை குறைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை நீங்கிருச்சு. இதில் 125 கிராம் அளவுக்கு தக்காளி, 4 பச்சை மிளகாயை சேர்த்து தக்காளி நல்லா உருகி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம காரத்துக்காக எடுத்து வச்சுருந்த தனி மிளகாய், காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டும் கலந்ததை சேர்த்து நல்ல பச்சை வாசனை நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் நீங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன், 75 ml தயிர் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு வாட்டி தயிர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு சிக்கனை ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி திறந்து கலக்கி விட்டுருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனும் கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசியும் 3 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, காரம், புளிப்பெல்லாம். எலுமிச்சை சாறு பாதி அளவு உள்ள எலுமிச்சை சாறை புளிஞ்சு விட்டுக்கலாம். சுடுதண்ணி சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு மீடியம் ஹையில் 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. 3.5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி லைட்டாக திறந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், எனக்கு 4.5 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரியாணியில் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்ல சூடான தோசைக்கல்ல பிரியாணியை எடுத்து வைங்க. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா எடுத்து வைங்க. கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம மூடி போட்டு தம் போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நான் இது மேலே சுடுதண்ணி இருக்க பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா சிம் பண்ணிடுங்க. நல்லா லோ பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரியாணி எடுத்து ஒரு வாட்டி கலக்கி விடுங்க. சூப்பரான பிரியாணி உதிராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பரிமாறுங்க. ரொம்பவே டேஸ்டான இந்த சிக்கன் பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.